நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், 4 நாதாரி ஓடி வந்து 4 நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி ரீசெண்டா மதுரை திருப்பரங்குன்றம் மலை இருக்கு இல்லையா, அந்த மலை எங்களுக்கு தான் சொந்தம், இங்க வந்து ஆடு கோழி எல்லாம் வெட்டக்கூடாது, இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசோட கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கும்ல, அதாவது இந்த இடி அவங்கள மாதிரி அந்த மாதிரி ஒண்ணுதான் அந்த ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆடு கோழி அறுக்கலாம் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. 1923லயே இது ஒன்றிய அரசுக்கு கீழே உள்ள ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. எது பண்ணனாலும் எங்களை கேட்டுதான் பண்ணணும்னு சொல்லவும் அங்க இருந்த ஜட்ஜ் காண்டாயி, கடவுள்கள்லாம் சரியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் சில மனிதர்கள் தான் சரியாக இல்லை அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்டோட நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த தொல்லியல் துறைக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம அந்த ஒன்றிய அரசோட தொல்லியல் துறைக்கு பதில் மனு தாக்கல் செய்ய ஆணையிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மலையில சிக்கந்தர் பாதுஷா தர்கா இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கீழே அந்த மலையிலேயே முருகன் கோயிலும் இருக்கு. மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஓ மதத்தை நீ எப்படி ஃபாலோ பண்ணியோ அதே மாதிரியே உன் கோயில்ல போய் ஃபாலோ பண்ணிக்க, அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறட்டும், மலை எல்லாருக்கும் பொதுவானது, நீ இதை பண்ணக்கூடாதுன்னு அவனும் சொல்லக்கூடாது, அவன் இதை பண்ணக்கூடாது நீயும் சொல்லக்கூடாது. நீங்க என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வர அந்த மக்கள் அப்படிதான் இருந்தாங்க, புதுசா வந்து எதுவும் கூட்டுல கல்லவுட் எரிஞ்சிட்டு போயிடாது அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க ஸ்ரீமதி மற்றும் நிசாபானோ அப்படின்ற 2 நீதிபதிகளும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ?